ஒரு 2, 3 கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம் யூடியூப் வீடியோஸில் கேமிங் ரிலேட்டடாக மற்ற விஷயங்கள் எதுவானாலும் என்ன மாதிரி கண்டென்ட் போடலான்னு ஒரு கொஸ்டின்ஸ். அடல்ட் கண்டென்ட்டும் பார்ட் டைம் ஜாப் கண்டென்ட் மட்டும் இருக்கக்கூடாது. மற்றபடியாக நீங்கள் எதை வேணாலும் போடலாம், நோ ப்ராப்ளம். அது உங்கள் சேனல், உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த கண்டென்ட் வேணாலும் போடுங்க. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட்டை யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் எஸ்பிஓ பேமெண்ட் கொடுக்குறாங்க, ரைட்? சேலரி ரிக்வஸ்ட், வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்தா நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்போ வரும்? இதில் வித்ட்ராவல் லிமிட் என்ன? வித்ட்ராவல் லிமிட்ன்றது உங்களுடைய சேலரி பர் மந்த் சேலரி என்னவோ அதுதான் வித்ட்ராவல் லிமிட். 6,000 வர வரைக்கும் வெயிட் பண்ணோம், 2-3 மாதம் சேர்த்து மொத்தமாக எடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரை பொறுத்தவரைக்கும் 2,000 அப்படின்னா மந்த்லி தான் சேலரி. அதான் சொன்னேன் இல்லையா, அது உங்களுடைய சேலரி டேட்டு அந்த 2,000 தான் பர் மந்த்னா 2,000 வந்ததும் நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் எடுத்துக்கலாம். வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்மிங் நம்ம ப்ரைவேட் லிமிடெடில் ஒர்க் பண்ணும்போது மேக்ஸிமம் 5 days, அது மேக்ஸிமம் 5 daysக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ மினிமம் 5 hours கிரெடிட் ஆகும். ஸோ அதுக்கான வேலைகள் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே முடிஞ்சது, ரைட்? ஏன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும் பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் அதெல்லாம், ரைட்? ஸோ நம்ம அந்த பெண்டிங் அந்த இப்போ இருக்கிற சேலரிலாம் நம்ம கொடுத்துருவோம். ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே இப்போ இருக்கிற சேலரி எல்லாருக்குமே கிரெடிட் ஆகிடும். ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட் இப்போ வரைக்கும் ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கவங்க எல்லாருக்குமே ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே இது ஃபுல்லாக ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே ஃபுல்லாக கிளியர் பண்ணிடும், ரைட்? ஸோ இனிமேல் இப்போ நம்ம இந்த ஒரு மாதிரி ஒரு பெரிய கண்டிஷன் ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் செப்டம்பர் மந்த்துக்குள்ளே அது கிளியர் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். நம்ம ஆகஸ்ட் மந்த்லேருந்து கண்டிப்பாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுவுமே செப்டம்பர் மந்த் ரிக்வஸ்ட் கொடுப்போம். அது இப்போ ஓல்டு பேமெண்ட் மேபி ஒரு 10 days 20 days டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அது ஆஸ் யூஷுவல் பழைய ப்ராசஸ் தான் பேமெண்ட் போட போகிறோம். ஸோ பேமெண்ட் போட்டு முடிச்சு இதை வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்து 0 பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அது நியூ கான்செப்ட் ஒர்க் பண்ணும். அந்த பேமெண்ட் நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது மினிமம் டைமிங் பார்த்தீங்கன்னா 5 hours அவங்களுக்கு அது கிரெடிட் ஆகணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் நாங்கள் யோசிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதுக்கான வேலைகளும் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மறுபடியும் எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் எங்களால் பண்ண முடியும்? அது கொஸ்டின்ஸ். இது எங்களுக்கும் ஆசையும் கிடையாது. கண்டிஷன் ஒரு சில ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் பண்ணும்போது தான் கம்பெனியை ஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா நாங்கள் மட்டும் ஸ்ட்ரிக்டான போதாது. ஸோ கொஞ்சம் மெம்பர்ஸையும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நிறைய பேர் இங்கே யாராருக்கெல்லாம் பெரிய பட்ஜெட் இருக்கும்னா நான் 3 ID 4 ID 5 ID வச்சுங்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும், ரைட்? பட் நீங்கள் இந்த சுச்சுவேஷனை சமாளிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 3 ID 4 ID 5 ஐடிலையுமே மந்த்லி 10,000 கேரண்டிட் அவங்களுக்கு இருக்கு இல்லையா? இந்த ட்ரைனிங் பீரியட் அப்படிங்கிறதுலாம் 4 months எவ்வளோ குயிக்காக போகணும்னு உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ அது விஷயமே கிடையாது, ரைட்? அதுக்கப்புறம் மந்த்லி 10,000 அப்படிங்கிறது இப்போ நீங்கள் 5 ID வச்சிருக்கீங்க, 5 ஐடிலாம் எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு புலம்புறீங்க அப்படின்னா அந்த இதுதான் அதுக்கான ரிஸ்க். அதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஓ கொடுக்க போகிறது கிடையாது. அந்த பேமெண்ட்டு எதுவும் பொருளை வாங்கி ஆகணும்னு கண்டிஷன் வைக்க போகிறது கிடையாது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வித்தின் 3 months மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி தான் நாங்கள் கொண்டு வர போகிறோம். அது ஒரு மண்டே டியூஸ்டே போல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும், ரைட்? அது ரீசைக்கிளபிள் தான் அந்த இன்கம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மறுபடியும் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும், ரைட்? அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ அது மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்றது நான் இல்லை ஒன் டைம் மட்டும் பண்ணால் போதுமா? ஒவ்வொரு தடவையும் நம்ம எக்ஸ்ட்ரா இன்கம் ஒரு 3,000 கிடைக்குது சார், இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை 3,000 வேணும்னா இப்போ ஃபஸ்ட் டைம் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணாமல் கூட விட்டலாம் இல்லையா? ஸோ இந்த கேள்விக்கான பதில் எவ்வளோ பண்ணணும், அது எப்போ எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அப்படிங்கிற இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அது என்ன கான்செப்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மண்டே டியூஸ்டே போல் அது உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதை கம்பல்சரியாக வச்சதுக்கான காரணம் 2 ரீசன் தான். அவங்களுக்கு கேரண்டிட் சேல்ஸ் நம்ம கொடுத்தாகணும். இந்த மெத்தட் பண்ணால் மட்டும்தான் அது கேரண்டிட் சேல்ஸு. ஒரு 500 பேர் சேர்ந்து 5,000 பேருக்கான வேலையை செஞ்சோம்னா தான் அந்த 500 பேருக்கான வருமானம் அந்த 5,000 பேர்கிட்ட இருந்து வரும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 500 பேர் சேர்ந்து 5,000 கஸ்டமர்ஸை உருவாக்கணும்னா தான் அந்த 5,000 பேர் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து நமக்கு 500 பேருக்கான வருமானம் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், இதான் பிஸ்னஸ். இதை நம்ம பண்ணணும், ரைட்? எப்படி பிரச்சனை, புது எஸ்பிஓவில் பிரச்சனை எப்படி கிளம்பும்னா யாரோ ஒருத்தர் கால் பண்ணி கேட்குறாங்க, கம்பெனியை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கொடுக்கல. கம்பெனி பற்றி இது என்ன ஜாப், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எதுக்காக ஒர்க் பண்ணுறீங்க, பேசிக் கொஸ்டின்ஸு, இதுக்கான ஆன்சர்ஸ் கூட தெரியாத ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுவே கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமாக வந்து சேரும். எங்கே யார் கேட்கணுமோ அவங்க வந்து கேட்டாங்கன்னா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராகவே இல்லை. ஸோ பக்காவாக ஒரு டீமை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டாக ரெடி பண்ண போகிறோம். அது எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்டாண்டர்டான டீமை வச்சு எஸ்பிஓ ரன் பண்ணுவோம். இது இல்லாத நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பிஸ்னஸ் வேறு அது வேறு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது தனி, அதுக்கு எதுக்கும் கனெக்ஷனே இருக்காது. அது தனி, இது தனி, ரைட்? அடுத்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற டவுட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பொருளாக வாங்கணுமா? கண்டிப்பாக ஒரு பொருளை வாங்க சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வரவே மாட்டோம், ரைட்? ஸோ அது ஒரு பர்ச்சேஸ், அவ்வளோதான். அது பர்ச்சேஸ்ன்றது தாண்டி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்கிறோன்னா 3 months உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிரும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் போயிட்டு நீங்கள் பொருளாக வாங்கிட்டீங்கன்னா இங்கே பொருள் நம்ம கையில் இருந்து பொருள் வாங்கி வீட்டுக்கு யூஸ் பண்ணால் அதில் ஒரு நியாயம் இருக்குது.
ரைட். எஸ்பிஐ ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அங்கே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 25 போகக்கூடாது, 20 அதை விட கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் 3 months கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கணும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கணும், இந்த மாதிரியான ரிக்வஸ்ட் தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ஒரு 2-3 days வெயிட் பண்ணுங்கள். அதை இன்னும் கிளியராக அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு பிளான் சம்மந்தமான டிஸ்கஷன் போங்க. நம்ம இந்த கண்டிஷனை இப்போ உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் டீம் கவுண்ட்டை கம்மி பண்ணுறதுக்கான தான். கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற கொஞ்சம் பேராக இருந்தாலுமே அவங்கள வச்சுக்கிட்டு ரன் பண்ணுவோம். ரைட். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓக்கு நம்ம புது பிஸ்னஸ் கான்செப்ட் போகிறதுனாலையும் ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓக்கு கிளைண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனாலையும் அதிகமான மெம்பர்ஸ் இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுவும் ப்ரைவேட் லிமிடெட்ல இப்போ தான் உள்ளே போகிறோம். நிறைய ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. எடுத்த உடனே தாம்னு எதுவும் பண்ணிடவே முடியாது. ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இவங்க தான் எஸ்பிஓ, இவங்க மட்டும்தான் எஸ்பிஓவில் ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. நம்ம நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். இந்த மெம்பர்ஸை பர்மனன்ட் ஸ்டாஃபாக மாற்றுற அளவுக்கு பிளான்ஸ் இருக்குது. அப்போ நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக கூடாது. சட்டங்களில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. தேங்க்யூ.